எல்லாருக்கும் வணக்கம். ரவி மோகன் ஸ்டுடியோஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஈவெண்ட் கிளிம்ஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் எங்களுடைய ஹோல் டீம் இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துக்கும் என்னுடைய ஃபேன்ஸுக்கும் செலிப்ரிட்டிஸ்க்கும் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வெல்கம். அண்ட் இது வந்துட்டு என்னென்ன நாங்கள் பண்ண போகிறோன்றத விஷுவலாகவும் காட்ட போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிரியேட் ஆகும் நம்புகிறேன். வி ஆல்வேஸ் பிலீவ் இன் டீம் ஒர்க். ஸோ எங்கிட்ட தேங்க்ஸ். அண்ட் இதை சப்போர்ட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் இங்கேயே சொன்னால் சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆகிடும், உள்ளே இருக்கு. ப்ளீஸ் டூ கம் இன் வித் அஸ். எல்லாரும் வணக்கம். நான் நடிக்கிறேன். அவருக்கும் ஒரு குடும்பத்தார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Ravi sir, all the best, and I wish him all the best because Ravi sir na growth path vanidina from Giant Film to till now. Our valanda oda way ku romba phenomenal growth avudhu, and as a human being is a very nice person, and valakadana kuda we feel that we are one among the family. So I always wish him all the best, and I'll be there for him anytime, any moment, and I wish him all the best for the production. வணக்கம். உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. We are all here for one man, ரவி மோகன் சார். ரவி சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஒரு பேஷனட்டான ஒரு பிளேயர் அப்படிங்கிற சந்தோஷம் பெருமையாக இருக்குது. ஸோ ஐ விஷ் தி என்டையர் டீம் த வெரி வெரி லுக்கிங் ஃபார்வர்ட். I wish Ravi Mohan Studios all the best and all the love possible. Thank you. ரொம்ப அதே கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜெயம் ரவி சார் ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பிச்சார். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஹீரோவாக இருந்து அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்க அப்பா மோகன் சார் எடிட்டர், அவங்க நிலைநாட்டி ஒரு நல்ல ஹீரோவாக இன்றைக்கி வந்து அதோட பயணத்தை நிப்பாட்டிக்காமல் அடுத்த கட்டத்துக்கும் போய் ஒரு ப்ரொடியூசர் ஆகி இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா கண்டிப்பாக அவருடைய கட்ஸி அட்டம்ப்டை வந்து நான் ரொம்ப ரொம்ப பாராட்டேன். நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கின்றது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டியாக ஒரு நடிகன் இன்றைக்கி வந்து சவுத் இந்தியா பூரா ரீச் ஆகிற மாதிரி, ஒரு ஹிந்தியெலாம் ரீச் ஆகிற மாதிரி ஒரு கம்பெனி, நிறையா படங்கள் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக அந்த ரவி மோகன் ஸ்டுடியோஸ் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாரு. அவர் மனசில் என்ன ஒரு மோட்டிவில் அதை ஆரம்பிச்சிருக்காருன்னு எனக்கு ஒரு நண்பனாக தெரியும். அவர் வந்து சிறந்த அச்சீவ்மெண்ட்டு இந்த ஸ்டுடியோஸ் மூலமாக பண்ணுவார். நிறையா ஆரம்பிக்கிற ரவி மோகன் சாருக்கு வாழ்த்துக்கள். அது வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காகவும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பெஸ்ட் விஷஸ் டீமுக்கு. ரவி மோகன் பிரதருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு பெரிய ஸ்டெப்பு ஃப்ரம் அன் ஆக்டர் டர்னிங் இன்டு ஒரு ப்ரொடியூசர்ன்றது. ஏன்னா நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் நிறைய ஒரு பெரிய ஜேர்னி தாண்டி வந்திருக்காரு. நாட் ஓன்லி ஆஸ் அன் ஆக்டர், அவங்க ஃபேமிலியில் அவங்க ப்ரொடக்ஷன் பார்த்துருக்காங்க, டைரக்ஷன் பார்த்துருக்காங்க, அப்புறம் ப்ளஸ் அவரே அசிஸ்டன்ட் டைரக்டரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்புன்றது ஒரு பெரிய ஸ்டெப்பு. ஐ ஜஸ்ட் விஷிங் ஹிம் ஆஸ் அ பிரதர். லாங் டைம் அசோசியேஷன் ரவி சாரோட நிறைய படங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு ஜேர்னியில் அவர் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ அண்ட் விஷஸ் டு ரவி மோகன் ஸ்டுடியோஸ் ஆஃபீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவி சாருக்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் அப் ப்ரொடக்ஷன். இது ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் பண்ண போகுது, நிறைய டைரக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்க போகுது. அண்ட் ஹீ நோஸ் என்ன சொல்கிறது, த க்ரக்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் எவ்ரிதிங். ஸோ அவரு மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஒன் ஹீரோ, ரொம்ப ஃபேமிலியோட அம்மா அப்பா வந்து நானே மிஸ் பண்ணாலும் அம்மா அப்பா மறக்காமல் படத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எல்லா ஃபேமிலிஸையும் அட்ராக்ட் பண்ணுற லெவலுக்கு ஒரு யங் சாம் ஹீரோவாக இன்னைய வரைக்கும் ரொம்ப